இப்போ ஓகே ப்ரோ. ஓகே. ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்கிரீன் தெரியலையா? ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்கு. ஸ்கிரீன் தெரியலையா? இல்ல அப்படியே ரொம்ப நேரமா அப்படியே நிக்குது அப்படியே ஸ்கிரீன். ஸ்கிரீன் இல்ல, இப்ப ஸ்கிரீன் ஒர்க் ஆகுது தெரியுதா இல்லையா? எல்லாம் ஆக்ஷன் பண்ணுங்க. இல்ல அப்படிதான் நிக்குது ஸ்கிரீன். தனுஷ் ப்ரோ, நீங்க சென்சன்ஸ் கனெக்ட் ஷேர் பண்ணி பாருங்க ப்ரோ. புரியல. இல்ல தனுஷ் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. சென்சன்ஸ் கனெக்ட் இல்ல வர மாட்டேங்குது. நான் போய் உங்க கைட் பண்றேன். ஓகே ப்ரோ. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஓகே. என்னன்னா ஒரு ஏபில வந்து ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணி பேமெண்ட் பண்ணணும் ப்ரோ அவங்களுக்கு. ஓகே ப்ரோ. தனுஷ் ப்ரோ. ஓகே. ஏபில ஒரு இன்வாய்ஸ் கிரியேட் ஓகே பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. நார்மலாக இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எனக்கு இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்குள்ளே போயிட்டு நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் கிரியேட் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன பண்ணோமோ அதுதான். ஸோ வேலிடேஷன் அப்ரூவல் வரைக்கும் நம்ம அந்த ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுவோம். பிஸ்னஸ் சப்ளையரு சைட்டு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு
டைப்பு. ஸோ லைன் ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ எந்த அக்கௌண்ட்டில் நம்ம இந்த லைன் ஆட் பண்ணுறோம். ப்ரோ இப்போ பேமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியும் பேமெண்ட் பண்றப்போ கூட கிரியேட் பண்ற மாதிரி எல்லா செட்டப் பண்ணிட்டு தான் பண்ணணுமா? ஆமாம் ப்ரோ, நம்ம இது எல்லாமே ஆட் பண்ணால் பேமெண்ட் பண்ண முடியும். இல்ல இப்போ கிரியேட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணி தானே பண்ணிருக்கோம். அப்ப பேமெண்ட் பண்ணும்போது திரும்ப அதே செட்டப் பண்ணணுமா? இல்லை, அது பேமெண்ட் பண்ணும்போது நம்ம ஃப்ரம் அக்கௌண்ட் டு அக்கௌண்ட் மட்டும் கொடுத்தா போதும். இப்போ அக்கௌண்ட் கிரியேட் கொடுத்தா பண்ணி போதும். கரெக்டா? ஆமாம் ப்ரோ. ஓகே. ப்ரோ பரவாயில்ல, மிஸ்லினியஸ் கொடுங்க. ஏதாவது கொடுத்து நீங்கள் சேவ் கொடுங்க. இப்போ வேலிடேஷன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அப்ரூவல் பண்ணலாம். போர்ஸ் அப்ரூவல் கொடுக்கலாம். இல்லை ப்ரோ, வேலிடேஷன் இல்லையே ப்ரோ, காட்டல ப்ரோ. நீட்ஸ் ரீவேலிடேஷன் தான் காட்டுது. ஓ ஓகே ஓகே. திரும்ப வேலிடேட் கொடுங்களேன். கொடுங்க. ஓகே. இப்போ ஆயிடுச்சு ப்ரோ. இப்போ வந்து அக்கௌண்ட் பண்ணுங்க. போஸ்ட் லெஜர் கொடுங்க. போஸ்ட் லெஜர் கொடுத்துட்டு அடுத்து அப்ரூவல் பண்ணுங்க. ஸோ அக்கௌண்ட் வந்துடுச்சு. ஓகே ப்ரோ, அப்ரூவல் கொடுங்க ப்ரோ. அப்ரூவல் ஆக மாட்டேங்குது ப்ரோ. ஏன் ப்ரோ கரண்ட் டேட்ல என்ன அப்ரூவல் ஆகாதா? இல்லை, அது வந்து புரியல. கரண்ட் டேட்ல இன்வாய்ஸ் அப்ரூவ் ஆகாதா? இந்த அப்ரூவல் இல்லை, நம்ம செட்டப் வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அப்ரூவல் ஆகும். புரியல. செட்டப்ல வந்து ஃபோர்ஸ்
மேனுவலாக அப்ரூவல் பண்ணுறதுக்கு வந்து நம்ம வந்து அலோவ் கொடுக்கணும். ஓகே. இப்போ என்ன ப்ரோ போய் பண்ணவா இதுல செட்டப்ல? இந்த நான் பண்ணுறேன். சரி ஓகே ப்ரோ. ஸ்க்ரீன் ஷேர் ஸ்டாப் பண்ணிடவா? பண்ணிட்டேன் இப்படி கொடுத்து பாருங்க. பண்ணிட்டீங்களா? இல்ல இது வேற ஐடியா. சோ பண்ணனும் அப்படி நீங்க சேவ் முத்தையா பண்ணி தான் சேவ் போட்டீங்க பண்ணிட்டு இல்ல? ஆமா ப்ரோ நான் இல்ல வேற பேசி ஐடி போட்டேன். ஸோ நீ இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா ஏபி இன்வெஸ்ட் நம்பர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க செட்டப் பண்ணிட்டு திரும்ப அந்த இன்வெஸ்ட் நம்பர் சர்ச் பண்ணா நமக்கு வந்துடும். ஓகே ப்ரோ. பேபிள்ஸ் தான் ப்ரோ. பேபிள்ஸ்லேயே போகும். மேனேஜ் இன்வெஸ்ட் ஆப்ஷன்ஸ். அப்ளைன் கோட்டாஸ் கொடுத்துட்டு enable invest approval allow possible. தேர்ட் ஒன் தேவையில்லையா ப்ரோ? அது வேணாம் ப்ரோ. மேனேஜ் இன்வெஸ்ட் ப்ரோ. மேனேஜ் இன்வெஸ்ட். இன்வெஸ்ட் நம்பர்ல சர்ச் பண்ணுங்க. நெட் கொடுங்க. எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்து உள்ள போய் பண்ணுங்க. அவங்க அப்பா தெரியும். இப்போ அப்புறம் கொடுங்க. டேட் எல்லாம் மாத்தி பாருங்க. கரண்ட் டேட் தான். ப்ரோ வேலிடேட்டரை கிளிக் பண்ணுங்க. ப்ரோ வேலிடேட்டரை கிளிக் பண்ணுங்களேன். மேலே காட்டுதுல வேலிடேட்டர். அதை கிளிக் பண்ணுங்க. அக்கௌண்டன்ட் வந்துருச்சு, வேலிடேட்டட் வந்துருச்சு, அன்பெய்ட் மட்டும் தான் வருது. அப்ரூவல் காட்டல. சோ என்ன பண்ணுங்க, பேமெண்ட் பண்ணுங்க டைரக்டா. ஓகே. அந்த ஆட் ஆகல. பெயின்ஃபுல் கொடுத்துருவா? பெயின்ஃபுல் கொடுத்துருங்க. பெயின்ஃபுல் கொடுத்தா தான் ப்ரோ நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தப்ப இங்கே பெயின்ஃபுல்ன்ற ஆப்ஷன் இல்லை. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸில் வந்து இருக்குது. இதில் வந்து பேங்க் அக்கௌண்ட்டும் கஸ்டமர் ப்ரொஃபைல் கிளாஸும் கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் சென்ட் ஆயிரும். கஸ்டமரோட பேங்க் அக்கௌண்ட்.
இல்ல பேமெண்ட் வந்து புரியல. அன்பேல இருந்து பேமெண்ட் பண்ண முடியும் தானே? பேமெண்ட் பண்ணா அப்ப ஓகே ப்ரோ. பெயின்ஃபுல் பேமெண்ட் கிரியேட்டட். பார்த்தீங்கன்னா நமக்கு 21,000 பேமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வேறு டேட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் எப்போ இருக்குன்னு காட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து எவ்வளோ பேமெண்ட் காமிக்கும் நம்மளுக்கு. ஸோ இப்படி தான் பேமெண்ட் பண்ணுறது. ஓகே ஓகே ப்ரோ கிரெடிட் மூவ்மெண்ட் போட்டுருக்காங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் டைப் ஸ்டாண்டர்டில் போட்டோம். இப்போ வந்து கிரெடிட் பண்ணோம். ஸோ கிரெடிட் எதுக்கு அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணுறது, ரீசேல் பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் கிரெடிட் மெமரைஸ் பண்ணுவோம். நம்ம கிரெடிட் மெமரைஸ் பண்ணும்போது அமௌண்ட் வந்து மைனஸில் போடுவோம். டைப் சேஞ்ச் பண்ணுங்க ப்ரோ. ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்ம கொடுத்துட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு டேக்ஸ் ஆட் பண்ணிட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு அக்கௌண்டிங் பண்ணிவிட்டு நம்ம லெஸ்ஜரில் போஸ்ட் பண்ண வேண்டியது. ஸோ இது வந்து நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து கிரெடிட் மெமரைஸ் பண்ணுறதுனால அது நம்மளால் பேமெண்ட் பண்ண முடியாது. ஸோ பேமெண்ட் பண்ணினாலுமே நமக்கு எப்படி சொல்றீங்கன்னா மைனஸில் இருக்கும். நம்ம ஆனால் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பர்ச்சேஸ் பண்ண பொருள் வந்து வேறு மாற்றி வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அமௌண்ட்டை வந்து கேட்போம். ஸோ இல்லை அமௌண்ட் வந்து இருக்கட்டும், எனக்கு வந்து நான் அடுத்து நெக்ஸ்ட்டு நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது நான் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் கலெக்ட் பண்ணிக்கிறேன், இல்லை நான் நாக் ஆஃப் பண்ணிக்கிறேன் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். இல்ல அதெல்லாம் வந்து எப்ப பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் கிரேட் புக் பண்ணதுக்கு அப்புறம் தானே? மேனுவல் அப்ரூவ் போஸ்டர் லெஜர் கொடுக்கணும். ஸோ போஸ்டர் லெஜர் கொடுத்தா அக்கௌண்டிங் ஆயிரும். அவ்வளோதான் ப்ரோ. வீட்டில் வந்துச்சு. அவ்வளோதான் ப்ரோ. இதில் வந்து பேமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருப்போம். பண்ணிவிட்டு நம்ம குட்ஸை நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம். ஸோ நம்ம சப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கஸ்டமர் சப்ளைட்ட வந்து ரைஸ் பண்ணலாம். ஸோ கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு அப்படின்னா இப்போ வந்து நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம பொருளை வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டு நம்ம பே
பண்ண காசு வந்து கஸ்டமர்கிட்ட தான் இருக்கும். ஸோ கஸ்டமர்கிட்ட இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த அமௌண்ட் இருக்கட்டும், நான் நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுக்குரிய காசை வந்து நான் ஈக்குவல் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் பண்ணுறது. ஸோ அதனால பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ கிரெடிட் மெமோ பொறுத்தளவு அக்கௌண்டிங் பண்ணிட்டு நம்ம சேவ் பண்ண முடிஞ்சு. ஸோ கிரெடிட் மெமோ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கிரெடிட் மெமோ புக் பண்ணோம்னா நம்ம பேலன்ஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் உள்ளே, கரெக்டுங்களா? வெண்டார் அக்கௌண்ட்லயே. ஆமா ப்ரோ. ஸோ டெபிட் மெமோ இருக்கு. டெபிட் மெமோன்றது இந்த டிரான்சாக்ஷனை முடிக்கிறதுக்கு நான் எந்த டிரான்சாக்ஷன் வச்சுக்க மாட்டேன். கொஞ்சம் அமௌண்ட்டை கொடுங்க, நான் அடுத்து வந்து உங்கள்கிட்ட இந்த பண்ணுறத டெபிட் மெமோ ரைஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரீ பேமெண்ட்ன்றது நம்ம இப்போ கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி ஆல்ரெடி பேமெண்ட் இருக்குது அப்படின்னா நம்ம பேமெண்ட் இருக்குது, கஸ்டமர் சப்ளைட்ட பேமெண்ட் இருக்குது ஆல்ரெடி, நம்ம வந்து ப்ரீ பேமெண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுதான் டைப்ஸ். ப்ரீ பேமெண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் மாதிரி கஸ்டமர் இருக்குது, நான் அதை வச்சு பண்ணிக்கிறேன் அப்படின்றது. ஓகே, இப்போ ப்ரீபேமெண்ட்ல இது இப்போ புக் பண்ண மாட்டோமா இல்லை எப்படி? அது ப்ரீபேமெண்ட்டில் வந்து எப்படின்னா இப்போ ரைஸ் பண்ணி நீங்கள் ஒரு இன்வெஸ்ட் கஸ்டமர் சப்ளைட்ட வந்து உங்களோட 10,000 பணம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 10,000 அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட். வாய்ஸ் பிரேக் ஆகுது. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போ ஓகே. அதான் இப்போ வந்து நீங்க ஒரு இன்வாய்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க 10,000 வந்து சப்ளை காசு. ஸோ 10,000 இருக்கும்போது நீங்க நெக்ஸ்ட் வந்து ஒரு 1 மந்த் வந்து ஒரு திரும்ப வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது ப்ரீபேமெண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி சப்ளையர்கிட்ட வந்து என்னோட அமௌண்ட் ஆல்ரெடி 10,000 இருக்கு, நான் அட்வான்ஸ் மாதிரி வச்சுட்டு நான் இன்னொரு 10,000 மட்டும் பே பண்ணா எனக்கு வந்து ஈக்குவல் ஆயிரும், நான் 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட்ல நீங்க ப்ரீபேமெண்ட் பண்ணிக்கலாம். 20,000க்கு வந்து நீங்க ஆல்ரெடி இருக்க 10,000 இப்போ ஒரு 10,000. ஸோ அதான் ப்ரீபேமெண்ட் மெத்தட். ஸோ நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணா நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது ப்ரீபேமெண்ட் நிற்கும். ஏன்னா நம்ம கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி இந்த 10,950 ரூபா போடுறோம் சப்ளையர்கிட்ட தான் இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் கண்டினியூ வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம வச்சிருப்போம். ஸோ அதுதான் ப்ரீபேமெண்ட் மெத்தட். அதுதான் இப்போ நம்ம இன்வாய்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இந்த கிரெடிட் மெமோ கிரியேட் பண்ற மாதிரி ப்ரீபேமெண்ட் கிரியேட் பண்ணணும் தானே? இல்ல அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதுவும் டைப்ல வந்து ப்ரீபேமெண்ட் கிளிக் பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி தான் அதுவும். என்ன டவுட் இருக்கா ப்ரோ? இல்ல அது கொஞ்சம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்களா அந்த ப்ரீபேமெண்ட்டுக்கும்? ப்ரோ கேன்சல் கொடுத்துருங்க, கேன்சல் கொடுத்துட்டு காட்டும். ஸோ அந்த பார்த்தீங்களா ப்ரீபேமெண்ட்னு ஆப்ஷன். ஸோ அதுதான். ஸோ நீங்கள் ப்ரீபேமெண்ட்டை பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் சொல்லணும் நம்மளை பேமெண்ட் பண்ண பிறகு தான் நம்மளுக்கு வந்து அப்ரூவல் எல்லாம் காமிக்கும். வேலை 8 மணிக்கு கிளம்ப சொன்னீங்க. போத்து கட்டா இருப்பான். ஒவ்வொரு டைமும் வந்து இந்த வித்ஹோல்டிங் சப்ளையர் ஆச்சுன்னா
நம்ம அந்த அமௌண்ட்ல போய் ஒவ்வொரு டைம் மேல மாத்திக்கினே தான் இருக்கணுமா? அது மாறாதா? மாத்திட்டு தான் ப்ரோ இருக்கணும். என்ன நீங்க இன்வெஸ்ட் அமௌண்ட் வந்து அமௌண்ட் ஸோ நெக்ஸ்ட் நம்ம வேலிடேஷன் பண்ண பிறகு ஒரு அமௌண்ட் ஆட் ஆகும். ஸோ அதனால நம்ம மேனுவல் ஆட் பண்ணி ஆகணும். ஓகே. ப்ரோ பேமெண்ட் பண்ணணும் ப்ரோ. பேமெண்ட் பண்ணா நம்ம ஸ்டெப் பண்ண முடியும். ஸோ அன்பெயின் பேமெண்ட் பண்ணுங்க. ப்ரீபேமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் பேமெண்ட் தான் பண்ண சொல்லுவோம். ம். அவ்வளோதான் ப்ரோ. இல்ல. அப்லோட் பண்ணியாச்சு. அக்கௌண்டிங் பண்ணணும் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. இப்போ நம்ம ப்ரீபேமெண்ட் புக் பண்ணும்போது என்னோட ஃபண்ட் வந்து ஆல்ரெடி வந்து சப்ளையர் கிட்ட இருக்குது. அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் ப்ரீபேமெண்ட் யூஸ் பண்றோம். இப்ப நம்ம அதை ஒரு ஆமா ப்ரோ. இன்வாய்ஸோட அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு இன்வாய்ஸோட நம்ம இப்படி இந்த ப்ரீபேமெண்ட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் ப்ரோ. இல்லை ப்ரோ, அது எப்படின்னா கஸ்டமருக்கு வந்து தெரியும். ஸோ ஆல்ரெடி இப்போ 10,000 இருக்கு அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இப்போ இந்த அப்படின்னா 5,000 நீங்கள் அமௌண்ட்டில் 5,000 மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் பே பண்ணால் மட்டும் போதும். ஆனா இன்வாய்ஸோட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது இல்லை. அது வந்து அப்படி உங்களுக்கு எல்லா டீடைல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டு ஃபில் ஆயிரும். வாய்ஸ் பிரேக் ஆகுது. கிளியரா சொல்லுங்க. இப்போ கேட்குதா ப்ரோ? ஓகே ஓகே. அது வந்து இப்போ எப்படின்னா உங்களுக்கு எல்லா ஃபீல்டு அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகணும் அப்படின்னா ஹெச்சிஎம்லேருந்து பிஓ பர்ச்சேஸ் பண்ணி ஒரு பில்லு கொடுப்பாங்க. அதுவும் ப்ளஸ் இவெண்ட்லேருந்து ஒரு குட்ஸ் ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் உள்ள வந்து கொடுப்பாங்க குட்ஸ் ரெசிப்ட். ஸோ பிஓலேருந்து இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம அதுலேருந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் இருக்கும். அதை போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டீட்டெயில்ஸ் ஃபில் ஆகும். ஓகே ஓகே. போது வந்து நம்ம தான் பண்ணுவோம், அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து மேனுவலாக கொடுத்து தான் ஆகணும். சரி. ப்ராக்டிஸ் லிங்க் ஒன்றும் அனுப்புறேன். அனுப்பிச்சா தான் செக் பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு தான் ப்ரோ கேட்கணும். சரி பேச. ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இன்வாய்ஸ் அண்ட் இன்வாய்ஸ் மெத்தட்ஸ். உங்களுக்கு வந்து இதில் வந்து செட்டப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஏஆர் மட்டும் பார்க்கணுமா? நமக்கு இப்போ இந்த பேமெண்ட் கிரியேஷன்ல ரிசிப்ட் கிரியேஷன் பேமெண்ட் கிரியேஷன் ரெண்டுத்துல ஏதாச்சும் பார்க்கிங் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா நமக்கு இதுல? பார்க்கிங்கா ப்ரோ? இல்லை ப்ரோ, அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஓகே. ஒன்லி ஸ்ட்ரெயிட்டா பேமெண்ட் பண்றது மட்டும் தான். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ அவங்க ஏஆர்ல வந்து
ப்ரோ உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது ப்ரோ. ப்ரோ உங்களுக்கு ஏஆர்ல முடிச்சதில்ல ப்ரோ. இன்வாய்ஸ் அண்ட் ரெசிப்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லுங்க. சொல்லி கொடுத்துருங்க. கேட்குதா ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ உங்களும் இல்லை, இந்த அவங்கள பாரதி அவங்க ஓகே ஓகே. ஜார்ஜ். இல்லை ப்ரோ உங்களுக்கு வந்து ஏஆர்ல வந்து இன்வாய்ஸ் அண்ட் ரெசிப்ட் கிரியேட் பண்ணுறது எடுத்தாச்சுல? ஏஆர்ல செட்டப்ஸ் ரெசிப்ட் மட்டும் தானே பார்க்கணும். ஏஆர்ல ரெசிப்ட் கிரியேட் பண்றதா பண்ணோம். இன்வாய்ஸ் வந்து அப்ளை பண்ணணுமா? அவன் இன்னும் இல்லை ப்ரோ, நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் அடுத்த ரெசிப்டே போக முடியும். நம்ம அன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ்ல ரெசிப்ட் அண்ட் இன்வெஸ்ட் தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன், ஃப்ரைடே. ஓகே ஓகே ஓகே. நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிப்ட் தான் பார்த்தோம். ரெசிப்ட் அண்ட் இன்வாய்ஸ் தான் பார்த்தோம். அதான் ப்ரோ இன்வாய்ஸ் அப்போ தான் ரெசிப்ட் வரும். இல்ல அந்த மாடல் அடுப்போங்களா, ரெசிப்ட் இன்வாய்ஸ் அனுப்புவாங்களா, அது ஒரு டைம் பார்த்துப்போம். சரி ப்ரோ, ஓகே ப்ரோ. ஸோ அன்னைக்கு பார்த்த மாதிரி தான் பிஸ்னஸ் யூனிட்டு, ட்ரான்சாக்ஷன் சோர்ஸு எல்லாமே கிரியேட் பண்ணிவிட்டு கஸ்டமரோட பில் டு நேமும் ஷிப் டு நேமு செலக்ட் பண்ணிவிட்டு லைன் ரிசீவபிள்ஸ் கொரி இன்வாய்ஸ் நம்ம இங்கே வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஸோ நம்ம எந்த வந்து அமௌண்ட் உள்ள வருது அப்படின்னு ஸோ ஒரு சொன்னோம் அப்படின்னா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான்
இல்ல ப்ரோ வாய்ஸ் வந்து கூறிய கிளியரா வரல. குட்ஸுக்குரிய அமௌண்ட்டு சொல்லுங்க. ப்ரோ இப்போ யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பொதுவாக ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு குட்ஸ் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சேல் பண்ண வந்து எவ்வளோ அமௌண்ட் உள்ள வருது, ஸோ எந்த ஐட்டத்துக்குரிய அமௌண்ட் உள்ள வருது, இல்லை ஃப்ரைட்டுக்குரிய அமௌண்ட் உள்ள வருதா, ஸோ அதுதான் நம்ம பண்ணுவோம். ஓகே பண்ணிட்டு யாருக்கு வந்து இந்த யார் மூலியமா நம்மளுக்கு இந்த அமௌண்ட் உள்ள வருது அப்படின்றத கொடுப்போம். சப்போர்ட்ன்றது அது ஒரு திங்ஸ்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு அந்த சர்வீஸ் வந்து யாருக்கு நம்ம வந்து அனுப்புகிறோம், பில் டு நேம், ஷிப் டு நேம்ஸ் இந்த கஸ்டமருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா இந்த இந்த இத்தனை குவான்டிட்டிக்கு வந்து நான் அனுப்புகிறேன் அப்படின்ற ஒரு இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுவாங்க. இந்த இன்வாய்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இன்வாய்ஸ் கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து கஸ்டமருக்கு வந்து குட்ஸ் போய் சேர்ந்துன்னா குட்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் கஸ்டமர் வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் அனுப்புவாங்க. அந்த அமௌண்ட்டுக்கு தான் நம்ம ரெசிப்ட் ரெடி பண்ணி கொடுப்போம். அதுதான் நெக்ஸ்ட் பார்ப்போம். இப்போ வந்து இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது எப்படின்னா ப்ரோ ஆக்ஷன் கிளிக் பண்ணுங்க ப்ரோ. ஆக்ஷன் கிளிக் பண்ணி அதை கம்ப்ளீட் அண்ட் சேவ் அண்ட் கம்ப்ளீட் இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுங்க. போங்க ப்ரோ. என்ன ப்ரோ புரியல? மேனேஜ் ரெசிப்ட். டேட்ல நம்ம டிரான்சாக்ஷன் நம்பர் ஓகே தானே இது? காமிச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ. இதுக்கு வந்து கிரியேட்டிவ் மூவ்மெண்ட் ட்ரை பண்ணுங்க ப்ரோ. ஆச்சு இல்லை ஒரு அவங்களுக்கு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் உள்ள வந்திருக்கும். திரும்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த ஏன்னா ப்ராடக்ட் உள்ள வந்துருச்சு கஸ்டமருக்கு அமௌண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம அந்த இந்த இன்வாய்ஸ் நம்ம டெலீட் பண்ணவோ அதை எதுவும் பண்ண முடியாது. ஓகே பண்ணுவோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நாக் ஆஃப் பண்ணுறதுக்காண்டி கிரியேட் மெமரைஸ் பண்ணி இந்த அமௌண்ட் நாக் ஆஃப் பண்ணுவோம் ப்ரோ. கிரியேட் கிரெடிட் ட்ரான்சாக்ஷன் இருக்கும். அதில் போய் நம்ம எந்த இன்வாய்ஸ் வந்து நாக் ஆஃப் பண்ணணுமோ அந்த இன்வாய்ஸ் நம்பர் கொடுத்தோம் சர்ச் பண்ணால் ஸோ இதில் வந்து நம்ம இப்போ வந்து இப்போ ஒரு 10 பொருள் 10 ஹார்ட்வேர் அனுப்பியிருக்கோம் அப்படின்னா 10 ஹார்ட்வேரில் ஒரு ஹார்ட்வேர் மட்டும் டேமேஜ் ஆயிடுச்சு, இந்த ஒரு ஹார்ட்வேர் மட்டும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம வந்து பர்சன்டேஜ்லேருந்து 10 கொடுத்துக்கலாம். ஏன்னா பர்சன்டேஜில் 10 கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு எல்லா ப்ராடக்ட்டையும் டோட்டலாக ரிட்டர்ன் பண்ணுறாங்க, நான் டோட்டல் அமௌண்ட்டே பே பண்ணணும் அப்படின்னா நான் கிரெடிட் பர்சன்டேஜில் 100% கொடுத்து நான் நாக் ஆஃப் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா அமௌண்ட்டையும் நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக நான் அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு நான் மேலே கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த கிரெடிட் மெமோ ரைஸ் ஆயிரும். கம்ப்ளீட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க ப்ரோ. கொடுத்துட்டு இப்போ அடுத்த ரெசிப்ட் ப்ரோ. ரெசிப்ட் மட்டும் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது, அந்த கிரெடிட் இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணுறது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து நமக்கு வந்து மணி உள்ளே வந்துருச்சு, கஸ்டமர் வந்து நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு நம்ம ரெசிப்ட் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது தான். ஸோ வெளியே போங்க ப்ரோ, ஹோம் பேஜ் போயிட்டு ரெசிப்ட் இருக்கும்.
அக்கௌண்ட் ரிசீவபிள்ஸ் வந்து ரெசிப்ட் ஆப்ஷன் இருக்கும். இந்த டீடைல்ஸ் ஃபில் பண்ணணும். அண்ட் ரெசிப்ட் மெத்தடு. ஸோ ரெசிப்ட் மெத்தடு வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் கரன்சி, நம்ம எந்த கரன்சிலேருந்து நம்மளுக்கு வந்து ரெசிப்ட் கிரியேட் பண்ண போகிறோம், அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து ரெசிப்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம், கஸ்டமர் அமௌண்ட்டுக்கு அப்படின்றத கொடுத்துட்டு பேங்க். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டு, பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பரு, இந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, நம்ம எந்த பேங்க் அப்படின்னா அந்த கஸ்டமர் டீட்டெயில்ஸ் வந்துடும். அந்த கஸ்டமருக்கு டியூ அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு வந்துடும். அந்த கஸ்டமரோட எந்த அமௌண்ட்டுக்காக கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு காமிக்கும். ஈஸி சொல்யூஷன் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து எந்த அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க, அந்த அமௌண்ட்டுக்கு ஒரு ரெசிப்ட் நான் கொடுக்குறேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ சூஸ் பண்ணிட்டு இப்போ மேலே வந்து அப்ளை சப்மிட் அண்ட் கிரியேட் அனதர் கேஸ் அப்ளை அண்ட் மேனுவலின்னு இருக்கும். ஸோ அது எதுக்குன்னா, நான் இந்த அமௌண்ட்டை தான் நான் ரெசிப்டில் ஆட் பண்ண போனேன் அப்படின்ற கன்ஃபர்மேஷனுக்காண்டி சப்மிட் அண்ட் அப்ளை மேனுவலி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு திரும்ப நான் வந்து ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுத்துட்டு அதே அமௌண்ட்டை நான் ஆட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெசிப்ட் வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஓப்பன் ரிசீவபிள்ஸ் கொடுக்கும். போஸ்டல் லெஜர் கொடுத்துருவோம் ப்ரோ. ரெசிப்ட் கிரியேட் பண்ணுவோம். ரெசிப்டில் போனோம் அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ண ரெசிப்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒன்று ரெசிப்ட் நம்பர், கஸ்டமர் நேமு, இதுதான் நம்ம கிரியேட் பண்ண ரெசிப்ட். என்டர் அமௌண்ட்டில் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ரெசிப்ட் கிரியேட் பண்ணிக்கோன்னு காட்டும். இல்லை டவுட் இருக்கா ப்ரோ? இது ப்ராக்டிஸ் பண்ணாதான் ப்ரோ கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. சொல்றது வரைக்கும் ஓகே. இப்போ சொன்ன இல்லை டவுட் இருக்கா சொன்ன வரைக்கும்? இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னன்னா கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பிரேக் விட்டு விட்டு சொல்றதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் இதாகுது. ஸ்லோவா போகலாம். அப்புறம் லாஸ்ட் ஃப்ரைடே நடத்திட்டு இப்போ நடத்திட்டு நல்லா புரிய மாட்டேங்குது சொல்றீங்களா?
லாஸ்ட் எடுத்ததுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவு பிரேக் ஆகுது. இந்த நெட்வொர்க் இஷ்யூனால பிரேக் ஆகுது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ அந்த லிங்க் ஷேர் பண்ணி நாங்களும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சுங்களேன். எங்க மிஸ் அவுட் ஆகுது. ஓகே 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 சாட்டர்டே லிங்க் அனுப்பிவிடுங்க. ஓகே செக் பண்ணி ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போமா. இப்போ நீ வந்து ஏபியில் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுச்சு. ஏபியில் செட்டப்ஸ் முதற்கொண்டு முடிஞ்சுச்சு. ஏஆரில் வந்து உங்களுக்கு இன்வாய்ஸும் ரிசீவ் பண்ணியாச்சு. செட்டப்ஸ் மட்டும் பார்க்கணும். செட்டப்ஸ் மட்டும் பெண்டிங் ஏஆரில். ஓகே 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 ப்ரோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். தேங்க்ஸ். தேங்க்யூ.